All the praises and thanks be to the Almighty Lord. எல்லா புகழும் இறைவனுக்கே. Friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது மே might. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது. மே எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? லாம் அப்படின்னு மனசுல நினைக்கும் போது மே யூஸ் பண்ணலாம். லாம்னு நான் எங்க சார் நினைக்கிறேன்? நீ போகலாம், நீ போலாம். நீ, யூ, போ, கோ, யூ கோ, நீ போ. லாம், கலாம், போகலாம், நீ போலாம். மே, யூ மே கோ, நீ போலாம். இது மட்டுமா சொல்லணும்? நீ வரலாம், யூ மே கம். நீ ஆடலாம், யூ மே டான்ஸ். எனக்கு நீங்க போன் பண்ணலாம், யூ மே கால்னா. இப்படி லாம் எத்தனை தடவை யூஸ் பண்றோம். அப்போ மே யூஸ் பண்ண கூடாது. இதுல கேள்வி கேட்கிறோமா? இருக்கு. நான் உள்ள வரலாமா சார்? மே ஐ கம் இன் சார்? அதேதான். நான் போகலாமா? யூ ஐ ஆயிடும். மே முன்னாடி வந்துடும். மே ஐ கோ. நான் போலாமா? மே ஐ கோ. நான் வரலாமா? மே ஐ கம். நான் சாப்பிடலாமா? மே ஐ ஈட். நான் தூங்கலாமா? மே ஐ ஸ்லீப். நான் த்ரோ பண்ணலாமா? மே ஐ த்ரோ. நான் கேட்ச் பிடிக்கலாமா? மே ஐ கேட்ச். நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா? மே ஐ ஹெல்ப். இந்த மாதிரி எத்தனையோ லாம் வச்சு மே வச்சு நாம கேள்வி கேட்கலாம். கூடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கூடும் என்ன? கூடும் மழை வரக்கூடும். கூடும் நினைச்சீங்கன்னா MIGHT மைட். மைட்டுக்கு இன்னொரு அர்த்தம் பவர், ஸ்ட்ரென்த். மழை வரக்கூடும். ரெயின் மைட் கம். வெயில் அடிக்கக்கூடும். Sun rays might fall. Light might come. நீங்க எப்படி வேணா சொல்லிக்கலாம். பாம்பு கடிக்கக்கூடும். Snake might bite. பாம்பு கடிக்கலாம். Snake may bite. பாம்பு கடிக்கக்கூடும். Snake might bite. நாய் கடிக்கலாம். Dog may bite. நாய் கடிக்கக்கூடும். Dog might bite. இப்படிதான் நம்ம கம்பேர் பண்ணி கத்துக்கணும். இதுக்கு கேள்வி உண்டா? உண்டு. மழை வரக்கூடுமா? சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மைட் தூக்கி முன்னாடி போடுங்க. ரெயின்னா மழை, பின்னாடி போடுங்க. மைட் ரெயின் கம். மழை வரக்கூடுமா? அப்பா அப்பா எனக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வேணும்ப்பா. டேய் சும்மா இரு. பஸ் வரக்கூடும். அந்த இடத்துல பஸ் மைட் கம். உடனே பையன் கேட்கிறான், பஸ் வரக்கூடுமா? might the bus come. இன்னொரு விஷயம், இருக்கலாம், இருக்கக்கூடும். இது எத்தனை தடவை சொல்லுங்க? இருக்கலாம், இருக்கக்கூடும். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.